வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாகில் வந்துட்டு நிறைய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதே போல் ஆடி மாதங்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி சமையல் வந்துட்டு நம்ம குடைமிளகாயை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு விலையும் இப்போ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 5-6 குடைமிளகாய் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு பைப் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். முட்டைக்கோஸை வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 முட்டையும் எடுத்து வச்சாச்சு. அந்த குடைமிளகாயும் கழுவி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துட்டோம்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகுத்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 கீறி வச்சுக்கலாம். தக்காளியும் அது மாதிரி ஒரு 4 தக்காளியும் வெட்டி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு மண் சட்டியில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்தம் பருப்பு நம்ம போட்டாச்சு. பொரிஞ்சு வந்ததும் 4-5 கருவேப்பிலை இலையில் போட்டுக்கலாம். அதே போல் பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதையும் கீறி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா அந்த காரம் இறங்கினதுக்கப்புறமா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். ஸோ வெங்காயமும் நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வெந்து வரட்டும். ஸோ இந்த வெந்து வர ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் கொஞ்சமும், அதே போல் மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சமும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கோம், அந்த முட்டைக்கோஸையும் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் விடும். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ லைட்டாக மட்டும் இது ஓரளவுக்கு வெந்தோன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், குடைமிளகாயோட மூடி இருக்கு இல்லையா, அந்த கேப்பை அழகாக வந்துட்டு கத்தி வச்சு வெட்டி எடுத்துட்டேன். அதுக்குள்ளேயே இருக்கிற அந்த விதைகள் அதெல்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து ஒன்றா எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து முட்டையை ஒன்றொன்றுலேயே நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் அடுத்ததாக வந்துட்டு மிளகாய்த்தூள் இருக்குது இல்லையா, மிளகாய்த்தூளையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு நம்ம ஒவ்வொரு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கிரேவியில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டிருக்கனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த உள்ளே இருக்க மிக்சிங், அந்த முட்டை கலவையெல்லாம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அந்த கிரேவி ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு குடைமிளகாயை கொஞ்சமாக கேப் விட்டு நல்லா வந்துட்டு அந்த கிரேவி மூழ்கிற அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வச்சுட்டு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, அந்த கிரேவி எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மூடி மேலெல்லாம் அப்படியே ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த காரம் அந்த மசாலா எல்லாமே உள்ளே வந்துட்டு நல்லா இறங்கிடும். இப்போ வந்து அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மீன் டைமில் ஒரு 10 மினிட்ஸில் வந்து அந்த குடைமிளகாய் வந்து நல்லா வந்து சீக்கிரம் வேகக்கூடிய பொருள் தான், நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து ஒரு மைகூதியை வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து குத்தி பார்க்கலாம். குத்தி அந்த மூடி எடுத்துகிட்டு உள்ளே முட்டை வெந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு 1க்கு 2 தடவை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி நல்லா மஞ்சளாக நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த குடைமிளகாயெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை கட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ முட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. ஸோ காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தையோ இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஸ்பெஷல் டிஷ் அப்படின்றனால நல்ல ஒரு இலை போட்டு ஒயிட் ரைஸ் போட்டு அது கூட இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டேன். இது சாப்பிடும்போது நம்ம காய் தனியாக தேவையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வந்துட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ மனம் குணம் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கி எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு நிறைய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நாமளும் போயிருந்தோம். ஸோ நிறைய வந்து டபுள் கலரில் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நல்ல நல்ல ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சேல் பண்ணுறவங்களே வந்துட்டு ஒவ்வொரு சாரியும் வந்துட்டு எப்படி என்ன விலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடுங்க. அதுலேயும் பார்டர்லெஸ் சாரீஸுங்க. ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 5600 ஒன்லிங்க. எல்லாமே பார்டர்லெஸ் சாரீஸுங்க. ஃபர்ஸ்ட் சாரீ 1659 பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன். $1659 ஃபர்ஸ்ட் சாரீ. பலூன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ. பாடி ஆஃப் த சாரீ பிங்க் கலருங்க.
கோல்டன் சில்வர் சரியில் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைட் பார்க்குறீங்க, புட்டாஸ் வந்து ஆல் ஓவர் தி சாரீ ஃபுல்லாக வரும். உள் சுத்துக்கு மட்டும் புட்டாஸ் இருக்காதுங்க. இந்த சாரீஸோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 5600 ஒன்லி. எங்ககிட்ட ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே, ஃபோன்பே, கூகுள் பே அண்ட் பேடிஎம் இந்த 4 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். 1660 ரேடியம் க்ரீன் அண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷன். இது ஒரு எல்லோ ஷேடாகவும் இருக்கும். பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராயல் ப்ளூ. ப்ளவுஸ் ஆஸ் யூஷுவல் ப்ளைனுங்க. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதை நீங்கள் சாரீ புக் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் எவ்வளோங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாரீ 1661. பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா பிங்கிஷ் ஆரஞ்ச் டபுள் சைடுங்க. பாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட் டஸ்ஸர் கலர்னு சொல்லுவோம். ஒரு ஹாஃப் ஒயிட் கலருங்க. இது நல்ல ஒரு ஷைனிங் லுக்கும் உங்களுக்கு இருக்கும். பார்த்தாவே தெரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு லைட் க்ரீன் கலர்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் சாரீ 1662 brown. body of the saree brown color. pallu and blouse ராமர் greenங்க. ஸோ இந்த சாரீஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோவில் பார்க்குற சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பார்டர்லெஸ் சாரீங்க. 5600 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நேரில் வர்றதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. டைரெக்டாக வாங்க, ப்ராப்ளம் இல்லை. மேனுஃபேக்சரிங் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஷாப்போ ஷோரூமோ கிடையாது. இட வசதி அவ்வளோக்கு இருக்காதுங்க. ஸோ ஆல்ரெடி யாராவது கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, சாரீஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஒருவேளை இந்த சாரீ நீங்கள் யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேம் இதே சாரியை டைரெக்டாக கேட்காதீங்க, கண்டிப்பாக வராது. ஏன்னா இது நம்ம போஸ்ட் பண்ண வித்தின் அ டேயில் வந்து இது சேல் ஆகிடும். இந்த சாரியோட கோட் 1663. நெக்ஸ்ட் சாரி 1664 ரேடியம் கிரீன் அண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷனுங்க. இதுலேயுமே சில்வர் அண்ட் கோல்டு ஜரி புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வரும். இங்கே ஜரின்னு சொல்கிறது வந்து நம்ம ஹாஃப் வைல் ஜரி யூஸ் பண்ணுறோங்க. டெஸ்டட் ஜரின்னு சொல்லுவோம். கருத்து போகாது. பியூர் சில்வரோ இல்லை கோல்டு ஜரியோ இதில் யூஸ் பண்ணலைங்க. நெக்ஸ்ட் சாரி 1665 மேங்கோ எல்லோ அண்ட் ப்ளூ கலர். பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து லைட் ப்ளூங்க. ஸ்கை ப்ளூவில் ரொம்ப லைட் கலர்னு வச்சுக்கோங்களேன். இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வரனால இந்த சாரீ ரொம்ப எடுப்பாக இருக்குங்க. இந்த சாரீக்கு நெக்ஸ்ட் சாரீ 1666 பாட்டில் கிரீன். பாடி ஆஃப் தி சாரீ பாட்டில் கிரீனுங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் டபுள் ஷேடுங்க.
ப்ளவுஸ் ஆஸ் யூஷுவல் ப்ளைனுங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்க. அது பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி அண்ட் சாரியுடைய வெயிட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1667ங்க, சாரீ கோட் 1667. ஒரு பிங்க் கலர் பேஸ்டல் பிங்க்கு அண்ட் ஹாஃப் ஒயிட்டுங்க. 1667. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க சாரியுடைய வார்ப் பார்த்துட்டிங்கன்னா 1/3/4, அதாவது 1.25 வார்ப்புன்னு சொல்லுவோம். ரீசெல்லர்ஸ்க்கு செப்பரேட்டாக அப்டேட்ஸ் தரோம். அந்த அப்டேட்ஸ் எந்த நம்பரில் கிடைக்கும் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ்க்கான புக்கிங் நம்பரில் நீங்கள் ரீசெல்லர்ஸ் கான்டாக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுறது சிரமமாக இருக்கும். நெக்ஸ்ட் சாரி 1668, பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷனுங்க. இந்த சாரியுமே வந்து ரொம்ப ஹைலி வாண்டடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இந்த சாரி ஒரு பீஸ் இருந்துச்சு, அதை போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் செகண்ட் சாரி போட்டிருக்கோம். 1669, பாட்டில் கிரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷனுங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் ஷேடில் க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கும். ஆஸ் யூஸ்வல் சில்வர் சரியில் புட்டாஸ் வந்து ஒரு ரோவும், கோல்டு சரியில் புட்டாஸ் ஒரு ரோவும் சாரீ ஃபுல்லாமே வருங்க. 5700 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்துட்ருக்கோம். என்னதான் நம்ம ப்ரைஸ் இத்தனை டைம் சொன்னாலுமே கமெண்ட்ஸில் கேட்குற ஒரு காமனான விஷயம் ப்ரைஸ் என்ன, டிஸ்கிரிப்ஷன்லேயும் தெளிவாக தரோங்க. நெக்ஸ்ட் சாரி 1670, லைட் ப்ளூ கலர் அண்ட் ராயல் ப்ளூங்க, சாரி ராமர் க்ரீனுங்க. பாடி ஆஃப் தி சாரி ராமர் க்ரீன். சார் புட்டாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சில்வர் சரி அண்ட் கோல்டு சரியில் புட்டாஸ் வருது. ஹோல்சேலாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் என்னென்னா ரீசெல்லர்ஸோ இல்லை ஹோல்சேலோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ கால் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மெயின் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க, அது புக்கிங் நம்பராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கால்ஸ் பிக் பண்ணுறது கிடையாது. பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைட் க்ரீனுங்க, ஒரு பேஸ்டல் ஷேடு க்ரீன் வந்து ரொம்ப லைட் க்ரீன். body of the blouse, sorry, body of the saree navy blue. The saree code 1671. Next saree 1672, pink and green combination. ஸோ இந்த வீக் ஃபுல்லாமே மார்னிங் ஒரு வீடியோவும் ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோவும் வருங்க. 11 o'clock ஆஸ் யூஷுவல் ஒரு வீடியோவும் 3:30க்கு ஒரு வீடியோவும் வருங்க. கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கான டைமிங்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்குண்டான ஸ்பேஸோ அதிகமாக இல்லை. செகண்ட் திங் வந்து மழையாக இருக்கிறதுனால வீடியோஸ் மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. 1673. Body of the saree pinkish orange. Pallu and blouse navy blue. பல்லுல வந்திருக்கிறது ஃபுல்லாமே கோல்டு சரிங்க. பாடியில் வந்திருக்க சரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கோல்டு அண்ட் சில்வரில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் கண்டினியூ ஆகுங்க. நெக்ஸ்ட் சாரி 1674,
டபுள் ஷேடுங்க, க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பாடி இருக்கும். பல்லு அண்ட் ப்ளவுஸ் yellow கலர். சாரியுடைய லென்த் பார்த்துட்டிங்கன்னா 6.2 மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், இன்க்ளூடிங் ப்ளவுஸ். ப்ளவுஸோட அளவு பார்த்துட்டிங்கன்னா 0.70 மீட்டர்ஸ் இருக்கும். 1675. பிரைட் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் தாங்க இதுவும். வாட்ஸ்அப் புக்கிங் தான், புக்கிங் நம்பருக்கு நீங்கள் கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பேசணும் அப்படின்னா ரீசெல்லர்ஸ் சப்போர்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ ரீசெல்லருக்கான நம்பரும் அதுதான், கஸ்டமர் சப்போர்ட் நம்பரும் அதுதான். அந்த நம்பரில் நீங்கள் மார்னிங் 9 to ஈவினிங் 6 காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஒருவேளை அவங்க சைடில் இருந்து ஒருவேளை ரிப்ளை வரல அப்படின்னா அந்த நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குங்க. வாட்ஸ்அப்பில் எந்த கொரியா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். புக் பண்ணுறது எப்படின்னு தெரியலனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். இல்லை நான் புக் பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தங்க புக் பண்ணிடுறாங்க, எது கேட்டாலும் சோல்ட் அவுட்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து பார்சல் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறதும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1676ங்க, violet and yellow காம்பினேஷன். இந்த சாரீஸ் எல்லாமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோடு தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோங்க. வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.